அதை எடுத்துக்கொள்ள சொல்லிடாத என்னிடத்தில. காதல் வந்து நான் முதலாய் ஓடி வருகிறேன். என் கண்மணி நீ வேண்டுமென தேடி வருகிறேன். சம்மதித்தால் தாலியோடு ஓடி வருகிறேன். இல்லை சமக்குளிக்கே உயிரோடு ஓடி வருகிறேன். Thank you.
உள்ளே இந்த சிட்டு போல வரக்குறீங்க குளத்து தண்ணி போதவன் அப்படி ஒன்று மழையும் உழைப்பவனே அடி குளத்து தண்ணி போதவன் அப்படி ஒன்று மழையும் உழைப்பவனே அப்படி சுகமாடி உழைக்க அப்படி சுகமாடி உழைக்க ஓப்பு போட வாரமுள்ளே சுகமாடி உழைக்க சோப்பு போட வாரமுள்ளே சுகமாடி உழைக்க சோப்பு போட நன்றி 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 ரசிகர்களே, நீங்கள் எத்தனையோ கிராமிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்திருக்கலாம். இது மாதிரியும் இல்லாமல் ஒரு பொது மாதிரியாக நாங்கள் தமிழகம் எங்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்போடு நினைவுபடுத்தி காட்சிகளின் பாடலின் தொடக்கமாக எங்கள் கலைக்குழுவின் கலக்கல் நாயகன் செந்தில் கணேஷ் கலக்கல் நாயகி தேன்மொழி இணைந்து கலக்கும் அற்புதமான காட்சியோடு காலத்தை வழங்குகிறோம். என்ன சரவணா, முதல் கட்டம் முடிஞ்சு போச்சு. மனுஷனுக்கு காதல் தேவையில்லையான்னு சொல்லி முடிச்சாச்சு. கழுதைக்கு காதல் இருக்கும்போது மனுஷனுக்கு காதல் இருக்கணும்னு சொல்லி முடிச்சாச்சு. இரண்டாவது கட்டமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு காதல் தேவையில்லையா, பெண்களுக்கு காதல் தேவையில்லையா என்பதை விளக்குகின்ற வண்ணமாக இந்த காட்சியோடு காணம் அமையும் என்பதனையும் இந்த பாடல் எங்களது மனசுக்கு தராக வேண்ட ஒளி நாடாவில் மலர்ந்து பாடல் என்பதனை அன்போடு நினைவுபடுத்தி இதோ அந்த காட்சியோடு காலத்தை வழங்குகிறோம். ரசிக பெருமக்களை, தங்கச்சி மனசுல இடம் கொடுக்கலாம் தப்பில்லை, ஆனா உடம்புல இடம் கொடுக்க கூடாது. அதான் தப்பு. காதலை ஏற்றுக்கலாம் தப்பில்லை, ஆனா கற்பை இழந்துடக்கூடாது. அதான் தப்பு. உயிருக்குயிரா காதலிக்கிறோம்னு சொல்லி ஏறுறதுக்கு முன்னாடியே கைக்குள்ள ஒரு உயிரை வளர்ந்தா அக்கம் பக்கம் ஆயிரம் பேசுமா. ஆம்பளங்க நெருப்பு மாதிரி, பொம்பளைங்க பஞ்சு மாதிரி. நெருப்பு மேல பஞ்சு விழுந்தாலும் இல்ல நெருப்பு பஞ்சு மேல விழுந்தாலும் பாதிக்கப்படுறது பஞ்சு மட்டும்தாமா. இப்படி அண்ணனின் பொன்மொழியை கேட்டு பொறுப்புணர்ந்து வெண்ணுதத்தை பொழுதெடுக்க போகிறாள். அந்த பொழுது சாய் நேரத்தில் இவன் வம்பளுக்கு வருகிறாள். புனிதமான காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதோ எங்கள் புத்தம்புது காதலர்கள் பாடும் பாட்டு. எங்க போய் தொலைஞ்சாரு இந்த ஊர்ல இம்போட்டு மச்சாங்க இருக்கீங்களா? நான் உங்களை கூப்பிடலங்க, ஏன் ஆசை மச்சான கூப்பிட்டீங்க. புள்ளருக்க போறவளே போறவளே இதான் மச்சான் இப்படி பாடிக்கிறாங்களே. மச்சான் இங்க இருக்க மச்சான். அப்படியா? பொழுதரங்கு வேளையிலே புள்ளருக்கு போறவளே புல்லு கட்டு தூக்க வாரே தேனம்மா என்ன புரிஞ்சுக்காம திட்டுறியே ஏனம்மா என்ன புரிஞ்சுக்காம திட்டுறியே ஏனம்மா.
வரமாட்டியா வரமாட்டேன் ஆமாங்க பொழுதரங்கு வேலையில உள்ள இருக்க போறவளே பொழுதரங்கு வேலையில உள்ள இருக்க போறவளே உள்ளுக்கடு தூக்கலாருங்க அம்மா அடிய உள்ளுக்கடு தூக்கலாருங்க அம்மா பொழுதுடாம திட்டுறீங்க ஏனம்மா எனக்கு பொழுதுடாம திட்டுறீங்க ஏனம்மா
அப்படி சொல்லடி வம்பல அதான் நமக்கு வம்புள்ள அப்படி சொல்லடி வம்பல அதான் நமக்கு வம்புள்ள அடிய முழுவரங்கு வேலை உள்ளிருக்க வந்தவளே முழுவரங்கு வேலை உள்ளிருக்க வந்தவளே உள்ளுக்கட்டு தூக்க வந்தேன் அம்மா அடிய உள்ளுக்கட்டு தூக்க வந்தேன் அம்மா கோபம் போட்டு வைக்க போறேன் நான் அம்மா உனக்கு கோபம் போட்டு வைக்க போறேன் நான் அம்மா இந்த அற்புதமான வாய்ப்பினை உங்களுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து விழாக்குழுவினர்கள் கீழத்தொரு விழாக்குழுவினர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்தனை குடும்பத்தார்களுக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியினை விழாக்குழுவினருக்கும் கலைக்குழுவினருக்கும் இணைப்பு பாலமாக இருந்து அமைத்து தந்து எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்து அன்பு சகோதரர் ஐயா சந்திரன் அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பில் நன்றியை சொல்லி அரங்கில தொடர்கின்ற அற்புதமான பாடலாக நீங்களும் நாங்களும் கேட்டு ரசித்து அற்புதமான திரை இசை பாடலை ஆண்குரலிலும் பெண்குரலிலும் தபலா என்கிற அந்த வாத்தியத்தை வாசித்துக் கொண்டு முத்தான 3 நபர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரே நபராக இருந்து பாடுகின்ற அற்புதமான சாதனை பாடலை எங்கள் கலைக்குழுவினுடைய மிகச்சிறந்த பாடகரும் மிகச்சிறந்த தபேலா கலைஞருமான உரத்த நாட்டைச் சேர்ந்த மதிவாணன் என்கிற மதியழகன் அவர்கள் நீங்களும் நாங்களும் கேட்டு ரசித்து அற்புதமான திரை இசை பாடலை ஆண்குரலிலும் பெண்குரலிலும் தபேலா என்கிற அந்த வாத்தியத்தை வாசித்துக் கொண்டு முத்தான 3 நபர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரே நபராக பாடுகின்ற சாதனை பாடலாக